அட திப்புற முச்சு புண்ட மாதிரி படு படு நீ அழுவாதிரி தங்கம் ஏடி நீ தங்க மயிலி ஆவாரம் காணிச்சு நான் ஆவாரம் பட்டை வெட்டி எடுத்து சொன்னல பட்டை வெட்டி வந்து என்ன காலையில போன பொழுது மறைச்சிச்சு பொழுதே வந்துருச்சு இவ்வளவு நேரம் என்னடி பண்ண முள்ளுத்தண்ணி பெட்டு அடிச்சுக்கடி நீ ஏமிரா போற இடத்துல மறைச்சவன் ஏய் ஏன் பேடி தலவத்தாலும் போயிருக்காத்து ஊட வச்சா பொத்துட்டினு வச்சாவே நல்லா முள்ளான்னு முள்ளு குத்தி நெத்திர சூடுன காலு சூடு போயிட்டாம பொத்தி விடுவே அட புண்டா வாங்கிட்டனே எல்லாம் அதிகம் சூடு ஏமா தலவத்தாலும் போய் நெத்திரத்தாகி கிழக்க வழுக்க போனவன் என்ன கெட்ட சின்னி அப்படியே என்ன புண்ட வாங்கிட்டனே என்ன கொல்லி வாயா என்ன சாத்தாகி நெத்திரத்தாகி இப்பெல்லாம் ஏழ்ற உண்டே மனசிருக்கே மத்த சப்பியானிக்கு உண்டே இல்ல எப்படின்னு வீட்டுல அவன் கொண்டாடிட்டு மாதிரி நீ திட்டி சரி ஆமா ஆமாரம் பட்டி வச்சு வந்துல நீ அழுவாதிரி தங்கம் என்ன அது கையில ஏய் ஏய் செல்லி ஏய் காட்டுக்கு போனவன் எவகிட்ட படுத்து பிள்ளை பத்துருந்தா ஐயோ இல்ல இந்த பிள்ளை ஐயோ ஐயா அப்பா ஆவாரம் பட்டதானே வெட்டு போனேன் ஏன் இப்படி கோவப்படுற சொல்றது ஆவாரம் பட்ட வெட்டு போன இல்ல பாபா எவங்கிட்ட படுத்து பிள்ளை வாங்கி வந்த கொட்டை பைய உண்டு கொட்டா கொட்டை பைய வர முத்து புண்டு வாங்கிட்டனே முத்து குத்தா யாரு ஒகிலிமா பிட்டா ஐயோ ஏங்க மச்சான் நான் ஆவார பட்டை வெட்டத்துக்கு கானகத்துக்கு போனேனா சரி அந்த கானகத்துல அதாவது எப்பயுமே ஒரு கட்டு ரெண்டு கட்டு தான் போட்டு கட்டுவோம் இன்னைக்கு பட்டை வெட்டினா மீண்டும் நாளைக்கு போக சொல்லுவேன்னு எல்லா பட்டையும் சேர்த்து போட்டு வெட்டி ஒரு கட்டு போடுறவ நான் 5 கட்டு சுமையா போட்டு கட்டிட்டேன் சரி இந்த கட்டு சுமந்துக்கிட்டு இது ரெட்டை கையில தூக்கி தலைமையில வைக்கலாம்னு நினைச்சேன் வைக்க முடியல சுமையா ரொம்ப பாரமாயி போச்சு சரி அதனால அந்த இடத்துல உட்கார்ந்து அழுந்தேன் பாவி மனசுல கல்யாணம் பண்ணி 6-7 வருஷமாக ஒரு குழந்தை இருந்திருந்தா இந்த தூக்க முடியாத சுமையை தூக்கி வச்சிருக்கிறதுக்கு பிள்ளை பிறந்ததா இருக்குமே அப்படின்னு காலகட்டத்துல நான் ரொம்ப கவலையா இருந்தேன். இந்த குழந்தையாகப்பட்டது வீர் 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 கத்துது. அப்படியா? ஆமா உண்மைதானே செப்பேன் போயிட்டா போலாம் தானே தாத்தா ஜீப்ல சிக்க மூத்த செப்பேன். சரி ஆவாரம் பட்ட வெட்டு போன காலகட்டத்துல செங்கமுள்ளு பொதாரிகடி இந்த குழந்தை கிடந்துச்சு. 4 திசையும் போய் தேடி பார்த்தேன். அப்புறமே கிழக்கு திசையில வீரி மரத்துக்கு அடியில நாகப்பாம்பு கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட குழந்தையாக பண்றது அத்தனை பாதுகாப்போட இந்த வீரி மரத்துக்கு இருந்துச்சுங்க. அப்படியா? ஆமா. சரி ஆனா பிள்ளை இல்லை என்று சொல்லி நான் மனதிலே அதாவது மன கஷ்டத்தோடு இருந்த எனக்கு பிள்ளை இல்லாதவருக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைத்தது போல தரித்திரம் உடையோருக்கு கனப்புதையில் கிடைத்திட்டால் எவ்விதமான சந்தோஷமா இருப்பாங்களோ அது போல சந்தோஷமா குழந்தைய வாரி தழுவி வலதுபுறம் முத்தமிட்டேன், தொட்டு எடுத்து இடதுபுறம் முத்தமிட்டேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வேக வேகமா ஓடி அந்த கால் வச்சிட முடியா. சரிங்க இது அதாவது இந்த குழந்தைய கண்டெடுத்தீங்களா? அழகான ஆண்மகன் பரவாயில்லையே, எவ்வளவு அழகா இருக்கிறான் பாரு. மூக்கு மூலியமா உன்ன மாதிரி எழுது பாரு. என்ன மாதிரியா? என்ன மாதிரி தான். சரி எனக்கு என்ன விடவா அழகா இருக்கிறேன். இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்ல, என்ன பேர் வைக்கலாயா? எங்க அப்பன் பேர் வைக்கலாமா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, தெச்சது தருமபுரியாமா. எங்க அப்பன் பேர் முத்துப்பாகடா, முத்துப்பாகன்னு பேர் வைக்கலாமா? யாசத்துக்கா கோசக்காயா ஏமாப்ல நான் கைட்டுப்பட்டு மாலாது என்னன்னு போய் பத்தல் நறுக்கி எல்லாமே போயிட்டுதே. சரி ஆசையா நான் எடுத்துட்டு வந்துக்கிறேன். போய் உங்க அப்பன் குடிக்கார பேர் வைக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா உங்க அப்பன் பணக்காரன். என்ன சரி உங்க என்ன பேர் வைக்கிற பாருங்க. எங்க அப்பன் பேர் வச்சா உங்களுக்கு ஒரு மன கஷ்டம், உங்க அப்பன் பேர் வச்சா எனக்கு ஒரு மன கஷ்டம். அதனால எங்க அப்பன் பேரு முத்துப்பகடை, சரி உங்க அப்பன் பேரு வீரப்பகடை. இது ரெண்டையுமே சேர்த்து இந்த மகனுக்கு ஒரு வித்தியாசமான பேர் வச்சிடலாம். இது ரெண்டையுமே சேர்த்து வீரா வீரனை கத்துறானே, அதனால முத்து எங்க அப்பன் பேர் முன்னாடி போடு.
எதுல போடுறது? எங்க அப்பன் பேர் தான் முன்னாடி போடுவேன். ஏழ்ற மாப்பிள எங்க அப்பன் பேர் தான் முன்னாடி போடுவேன். சேர்ந்து நான் அதான் வேத்தணுமா? எஜி பேர் தான் முன்னாடி பட்டவா? விடணும் நானுமா எஜி பேர் தான் படுத்து முன்னாடி. ஒருபோதும் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்டி? எங்க அப்பன் பேரு முன்ன போடுங்க. ஆமா சரி. முத்துன்ற பேரு எங்க அப்பன் பேரு முன்ன போட்டு உங்க அப்பன் பேரு பின்னாடி பின்னாடி போட்டுருங்க. சரி, அதனால இவனுக்கு என்ன பேர் தெரியுமா? முத்து வீரனே பேர் வைக்கிறோம். எங்க அப்பன் பேரு முத்து பாகடா, உங்க அப்பன் பேரு வீர பாகடா. அதனால சேர்த்து உனக்கு முத்து வீரன்னு பேர் வச்சுட்டோம். ஆமா. ஏமா நான் இங்கமே முத்து முச்சுன்னே கூப்பிடுவேன். முச்சு புண்டமா எத்தனை அழிஞ்சு போயிட்டு புண்டமா எத்தனை நீ புத்தி புடிச்சு போவதா? ஏன்டி முச்சு முச்சுங்கிற? அட முத்து வீரா முத்து வீரன்னு சொல்லி செல்லமா கூப்பிடுங்க. சரி. சரிமா பாலி பால் எடுத்து ஏன் பால் வச்சிட முடியா? அதெல்லாம் வச்சுமா நிக்கிங்க மாதிரி கண்ணுல கொப்பு கண்ணுலயே தின்னு பால் படி எத்தின்னு பால் ஊரு போட்டு நிக்கிறது. சரிம்மா எத்தனை சேசன? சரி சரி பிள்ளை அழுவுதுங்க, அதனால பிள்ளை படுத்து தூங்க வைக்கணும். சரி போ தொட்டில கட்டிட்டு யாராவே காட்டானுக்கு தான் போறாங்க.